பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஒரு சாபத்தை நீர் கட்டளையிட்டீர், இப்பொழுது என் வயிறு தரையோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் என்னை எழுப்பும் என்று சொல்லுகிறார்கள். உணர்த்தக்கூடிய ஆவிகள் இன்னைக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உணர்த்துதல் உண்டான ஆவிகள் இன்னைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னா, நாம் கிறிஸ்துவோடு கூட வாழுகிற வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த சந்ததியை பார்க்கும் பொழுது பக்கா இங்கிலீஷ் மேன் அவன் சொல்லும் பொழுது சலாம் அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அங்கே கிறிஸ்து காணப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அதனால்தான் மோசே கட்டளையிடும் போது சொல்றாரு, அவைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து, எவைகளை குறித்து பேசணும்? என் பிள்ளை என்ன டிகிரி படிக்கணும், என் பிள்ளை என்னவா ஆகணும், இதெல்லாம் பேசுறீங்களே. கிறிஸ்து செய்த நன்மைகளை, அவர் செய்த பலத்தை, அவர் செய்த காரியங்களை என்றைக்காவது நாம் பேசியிருக்கிறோமா? பிள்ளைகளிடத்தில் பேசணும், பிள்ளைகளிடத்தில் சொல்லணும். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லி காட்டணும். சொல்லி காட்டுவது மாத்திரமில்லை, வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறார்னா என் பிள்ளைகள் என்னை பார்க்கணும். அப்பாவுக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது இந்த ஆசீர்வாதம்? இயேசு செய்த அற்புதம் என்ன? வெறும் பையோடு கூட ஒரு 2 ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த எனக்கு இவ்வளோ பாரம்பரியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து, ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்றால், என் பிள்ளைகள் இன்னைக்கு ரெண்டுமே இங்கே இல்லை. ஆனால் வீட்டில் சொல்லணும். கர்த்தர், என் சின்ன பொண்ணு கேட்குறா, அப்பாவுக்கு கொடுக்குற இந்த கிருபையான ஆசீர்வாதங்கள் எனக்கு வருமா? அப்பா என்ன செய்கிறாரோ அதை செய், இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். நம்மை காட்டிலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெனரேஷன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. கர்த்தர் செய்ததை எழுதுவீர்களாக. ஆமென். எப்பவுமே பேசுறது என்ன பேசணும்? பிள்ளைகள் இடத்துல என்ன பேசணும்? பைபிள் பேசணுங்க. பைபிளை குறித்து பேசணும். பைபிளை குறித்து பேசுகிற நமக்கு பைபிளை குறித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். பேசுறது ஒன்று, வாழறது ஒன்றாக இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? ஏதோ அவர்களை கிறிஸ்துவை பிரதிபலிக்காத ஒரு சந்ததியாய் அவங்க தகப்பன் தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்கூலில் படிக்கணும்னா பிள்ளைகள் யார்? பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? ஆசிரியர்கள். நீங்கள் தான் அந்த பிள்ளைகள் படிக்குதான் முதல்ல பார்க்கணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. பிள்ளை படிக்குதா என்பதை நாம் கவனிக்கிறோமா இல்லையா? பிள்ளைகள் படிக்குதா இல்லையான்னு நம்ம எப்படி கவனிக்கிறோம்? நன்றாக கவனிக்கிறோம். ஆமென். நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உன்னிப்பாக பார்க்குறோம். என் பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணுன்றதுல இருக்கிறீங்களே, ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்த்தோமா என்பதை குறித்து பார்க்கும் பொழுது நாம் லேக்கிங்காக இருக்கிறோம். இன்றைக்கு வேலைக்கு ஓடுகிறோம், ஆனால் பிள்ளைகள் தவறு செய்து வீட்டில், இன்னைக்கு பிள்ளையை தவறு செய்து இன்னைக்கு நாளைக்கு தவறு பெருக போய்கொண்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எத்தனை முறை நான் சாட்சி சொன்னாலும் அத்தனை முறையும் என்னுடைய காதுகளிலே ஏறவே இல்லை. அநேகருடைய காதுகளிலே ஏறவே இல்லை. நான் சொல்லுகிறேன், எனக்கு 2வது பெண் பிள்ளை பிறக்கும் பொழுது நான் பெரிய சம்பளத்தை நான் வாங்கவில்லை. குடும்பத்தை நடத்தக்கூடிய சம்பளம் கூட எனக்கு இல்லை. ஆனால் என் மனைவியிடத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், 2வது ஆண் பிள்ளை பிறகுதோ பொன் பிள்ளை பிறகுதோ எனக்கு தெரியாது, ஆனால் பிள்ளையை கவனித்து கொள்ளும்படியான ஒரு கிருபை நமக்கு வேணும். அதனால் நீ வேலைக்கு போகிறது என்ன செய்ய, நிறுத்து என்று சொன்னேன். ஆண்டிலிருந்து என் கை ஆசீர்வதிக்கப்பட்டது.
இன்றைய வரைக்கும் கர்த்தர் என்னை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய நேரத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா உன் பிள்ளைகள் அந்நிய சந்ததியோடு பிணைப்பட்டு போய் அதுக்கப்புறம் கேட்பதில் அர்த்தமே இல்லை. தவறு எங்க இருக்குது? ஆமா, நம்ம மேல இருக்குது. நம்ம பிள்ளையை கவனிக்க வேண்டிய விதத்தில், வளர்க்க வேண்டிய விதத்தில் உன் பிள்ளையாண்ட என்ன செய். அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்வான்? கைவிடாது இருப்பான். இன்னைக்கு என்ன, என் தேவைகள் பெருசு. உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. அந்த சந்ததியை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு கஷ்டங்கள் வந்தது. தகப்பன் தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுக்கல, அவர்கள் வாழ்க்கையே இயேசுவோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கும்பொழுது, ஆபிரகாம் மேல கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். என்ன நம்பிக்கை வைத்திருந்தார் தெரியுமா? ஆபிரகாம் எப்படியா இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்னை குறித்து அவன் சொல்லுவான். இயேசுவை குறித்து, கர்த்தரை குறித்து, ஆமேன், நம்பிக்கை இருக்குது. முதல் காரியம், நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இவன் அவருடைய குடும்பத்திற்கு இயேசுவானவரை சொல்வதல்ல, நான் சொல்லுகிற பிரகாரம் இவன் வாழ்வான் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் ஜெபிக்கிறதுனால வாழறதா அர்த்தம் இல்லை, நீங்கள் துதிக்கிறதுனால வாழறதா அர்த்தம் இல்லை. நீங்கள் உண்மையாய் வாழறதுனால தான் பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவி இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அரோகரா சொல்லுதோ என்ன சொல்லுதோ நமக்கு தெரியாது. மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா? உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, உங்களுடைய லைஃப்பை பார்ப்பாங்க. உங்களுடைய லைஃப்பை தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? பார்க்குது. என் தகப்பனும் என் தாயும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிறவர்கள். இந்த பிரமாணங்களை கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இவர்கள் வாழ்கிறார்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் 9 வயசு டீனேஜ் பசங்களுக்கெல்லாம், இன்றைக்கி டீனேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கையை பற்றி தெரியாது. நீங்கள் நினைக்கிறது, நான் நினைக்கிறது தப்பு. அவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது, எல்லா காரியமும் தெரியுது. 2014ஆம் ஆண்டு 9 வயசு என் பொண்ணுக்கு. பரஞ்சோதி ஐயா எழுப்பி கேட்குறாரு, கல்யாணம்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. என் பொண்ணுது தெரியும்னு சொல்லுது. கேட்டாரா இல்லையா? இதே சபைக்கு முன்பாக தானே கேட்டாரு. ஆமென். அப்போ எல்லாமே பிள்ளைகள் என்ன செய்யுது? அறிந்திருக்கிறது, எல்லாமே தெரியும். உங்களை காட்டிலும் தெரியும். நீங்களும் நானும் நினச்சிட்டு இருக்கிறோம் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுங்களுக்கு இல்லை, இதுங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு தான் தெரியல எப்படி வாழணும், எப்படி பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கணும். நீ எங்கே பைசா வைக்கிறன்னு பிள்ளைகளுக்கு தெரியுது, எப்போ லூட் அடிக்கணும்னு தெரியுது, எப்படி எடுக்கணும்னு தெரியும். நீ பூட்டிட்டு போங்க, அந்த பூட்டையும் எப்படி திறக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்களோடு கூட இருந்தால் தான். சொல்லிக் கொடுக்குறது யார்? மறைமுகமா நம்ம தான். ஏன்னா என் தேவைகள் அதிகம், உன் தேவைகள் அதிகம். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன் பிள்ளைகள் இப்படி தான் போயிடும் நாளைக்கு. இதை குறித்து பேசும்பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான நம்பிக்கை நமக்குள்ளே வருமா? ஆண்டவருக்கு நமக்குள்ளே வருமா? அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆபிரகாம் என்ன செய்தான் பார்த்தா, குடும்பத்தை நன்றாக
நடத்துகிறவனாய் ஆபிரகாம் கண்டிப்பா இருந்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கணும்? குடும்பத்தை அவன் எப்படி இருக்கணும்? நன்றாய் நடத்துகிறவனால தான் அவன் என்ன செய்ய முடியும்? தன் லைஃபை மற்றவங்களுக்கு சாட்சியாய் சொல்ல முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம ஆபிரகாம் அவன் லைஃப் அவன் நடத்துறது, தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை யார் பார்க்கறது? ஈசாக்கு பார்க்கணும். ஈசாக்கு கர்த்தரோடு வாழ்க்கிற வாழ்க்கையை யாக்கோபு பார்க்கணும். அதனால தான் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இயேசுவோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை. ஆமென். 1 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, he must manage his own household well. முதல்ல குடும்பத்தை, ஆமென், நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க, he must manage his own household well, keeping his children under control with perfect dignity. இங்கிலீஷ்ல இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறது, dignity. ஆமென். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாக ஒருத்தன் கீழ்ப்படுகிறான்னா அவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவன். நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தன் தகப்பனுக்கு, தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் உண்மையிலே நல்லொழுக்கம், ஒழுக்கத்தில் ஒழுங்கா இருப்பான். ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஒருத்தன் டிசிப்ளின் அவனுக்கிட்ட இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? நல்லா தெரிஞ்சுங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினால்தான் அவன் பிள்ளை அவனுக்கு கீழ்ப்படிவான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்றான், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். ஆபிரகாம் சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தியிருப்பான்? எப்படி அவன் கீழ்ப்படுகிறான்? பிள்ளை எப்படி கீழ்ப்படுகிறான்? நன்றாய் நடத்துகிறவன். தன் தகப்பன் மேலே அவனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் அதிகம். தெரியுமா உங்களுக்கு? 13 வயசு அவனுக்கு. 13 வயசுல ஆபிரகாம் எங்கே கொண்டு போறாரு? மோரியா மலைக்கு கொண்டு போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 13 வயசுல ஏன் அந்த கிழவனை எதிர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு பலம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கிழவன் என்ன ஆயிடுச்சு அவருக்கு? 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல அவருக்கு. 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 13 வயசு அவன் டீன். தன்னுடைய தகப்பனை கிழவனை தட்டி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் அந்த பர்ஃபெக்ட் காடோட கூட இருக்கிற ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் இந்த சிறு பையன் பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்கிறான்? நடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த குடும்பத்தை எவ்வளோ அருமையாய் மேனேஜ் பண்ணியிருந்தா. பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க, பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க. ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? என் ஃபாதர் டிசிப்ளினே இல்லாத ஃபாதர். he will not maintain the time. அவங்க டைமை பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க. டைமை பர்ஃபெக்டாக பண்ணாதவன் கிறிஸ்துவ அறிவிச்சு என்ன பண்ண போகிறான்? ஒழுக்கம் இல்லாதவர்கள், டிசிப்ளின் இல்லாதவர்கள் கிறிஸ்துவை அறிவிச்சா பிள்ளைகள் என்ன சொல்லும்? வா, நீ எனக்கு புத்தி சொல்லாத, டோன்ட் டெல், நீ எனக்கு புத்தி சொல்லாத, நீ ஒழுங்கா இரு. சொல்லுமா சொல்லாதா? ஆமென், ஆமென். நீ ஒழுங்கா இருந்தா தான் உன் பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கும். நான் ஒழுங்கா இருந்தா தான் என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் எனக்கு சாட்சி கொடுக்கணும். உங்க அப்பா இது மாதிரி தப்பு பண்றாருமான்னு சொன்னா என் பிள்ளைகள் ஒருபொழுதும் என்ன செய்யாது? நம்பாது. அப்பேற்பட்ட நம்பிக்கை என் லைஃப்பில் அவங்க பார்க்குறாங்க. ஆமென். யூ ஷுட் பி பர்ஃபெக்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனாலையோ நீங்கள் துதிக்கிறதுனாலையோ தப்பு சொல்லலை. உங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போல. ஆனால் லைஃப் வேற மாதிரி இருக்குது. ஜெபம் பண்ணுற லைஃப் வேற மாதிரி இருக்குது. ஒன்று பக்கத்து வீட்டில் சாட்சி கொடுக்கணும் உன்னை பற்றி. அவர்கள் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். ஆமென். அவர்கள் மேபி
சாட்சி என்பது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பக்கத்து வீட்டில் வேணாங்க, நம்ம வீட்டில் நமக்கு சாட்சி இருக்குதா? எங்கள் அப்பா எப்பவுமே சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார் எங்கள் அம்மா கிட்ட. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கணும். ஆனால் நம்மளுடைய சண்டைகளோ, நம்மளுடைய ஈகோவோ, நம்மளுடைய பிரச்சனையோ பிள்ளைகளுக்கு வரும்பொழுது அந்த பிள்ளைகள் டேர்ன் அப் ஆயிடுவார்கள். பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது, சிறு பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு வரும்போது, தன் தாயை தேடி வரும்பொழுது, அன்றைக்கு தாய் இல்லை என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். நம்ம யாரை போல இருக்க வேண்டும் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப்பை போல இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நண்பர்களை தேடி போறார்கள், ஏன் கெட்ட நண்பர்களை தேடி போறார்கள் என்று சொன்னால், நம்ம பிள்ளைகள் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இல்லை. we unable to manage our family. நம்ம ஃபேமிலி என்ன செய்யல. ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனைவியை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டாலே அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து, நமக்கு எல்லாருக்குமே கணவன் மனைவிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம பிள்ளைகள். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற காரியங்கள் கிறிஸ்துவை முன்னிறுத்தி நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவை உள்ளே அடக்கி நான் வாழ வேண்டும். அருமையான பிரதர் டேவிட் இங்கேருந்து எங்கே போனார்? காமநாயக்கம்பட்டி, கோவில்பட்டிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவரை நான் பார்க்கும் பொழுது அவர் எந்த சபைக்கும் போகாமல் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். ஒரு நாள் அவரை நான் சந்தித்த பொழுது, ரோட்டிலே சந்தித்து, ஏன்பா சபைக்கெல்லாம் போறியா, எப்படி போகிறேன், நான் எப்பவுமே அது கேட்குறது என்னுடைய வழக்கம். அது அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், நாங்கள் எந்த சபைக்கும் நான் போகிறதில்லைன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்தது இந்த சபை தானே, ஏன் வரக்கூடாதுன்னு. இன்றைக்கு அவர் வந்து அவருடைய லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்து இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த காமநாயக்கம்பட்டியில். நான் யோசிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கேருந்து சபையில் அட்டாச்மெண்ட் டிட்டாச்சாக போகலை, அட்டாச்மெண்ட்டோடு அங்கே போய் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி அந்த ஊழியத்தை தொடங்கியிருக்கிறதே நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. தாய்க்கு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, எனக்கே நம்பிக்கை இல்லை. நீங்கள் யாரை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க தான் ஊழியம் செய்வாங்க. யாரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சும்மா சொல்லலை, சொல்கிறேன், சில காரியங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு அடுத்தது ஏசா தான் வருவான்னு ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பான், நினச்சிருப்பானா இல்லையா? ஆமேன், அப்படிதான் நினைச்சிருக்க கூடும். ஆனால் தேவனுடைய திட்டம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மூத்தவன் இளையவன் மூணாம் தான் அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன செய்யணும், இன்னைக்கு ஊழியம் அவர்கள் செய்ய வேண்டும். வேற என்ன வேணும்? வேற என்ன சந்தோஷம் வந்திருக்குமா? என் பிள்ளை வீட்டு சபை ஒன்று ஆரம்பித்து நடத்துகிறான்ற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் செய்கிற பிஸ்னஸில் சூப்பராக இருக்குதுன்ற ஒரு ஆசீர்வாதமுடைய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் என் பிள்ளை ஒரு ஊழியம் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு தாய்க்கு என்ன இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதற்கு உண்டான வழிகாட்டுதல் நம் மத்தியிலே ஏதோ நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதை நான் ஒற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆமேன். அப்போ அந்த ஊழியம் செய்கிற பாதையிலே அந்த பிள்ளைகள் போயிருக்கிறார் என்று சொன்னால், துன்மார்க்கமான இருந்த பாதையில் விட்டுட்டு இன்னைக்கு நீதியனுடைய பாதையில் அந்த பிள்ளை போயிருக்கிறான் என்று சொன்னால், எஸ், காட்ஸ் ரியலி என்ன பண்ணுறாங்க, யூட்டிலைசிங் ஹிம். கர்த்தர் ஒரு வழியிலே அவர்களை நடத்துகிறார்கள் என்பதற்கு நம் பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஆமேன். ஜபிக்கிறதுனால இல்லை, கிறிஸ்துவோடு கூட நாம் வாழறதுனால, அதை அவர்கள் பார்ப்பதனால அந்த ஊழியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொடர்கிறார்கள். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 3:4-5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? சொந்த குடும்பத்தை நாம் நடத்த இயலாத பட்சத்தில், எனக்கே குடும்பத்தில் சமாதானம் இல்லைம்மா,
நான் போய் உங்ககிட்ட போய் சமாதானம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமென். நமக்கே என்ன செய்யல. அப்போ சொந்த குடும்பத்தை நடத்த நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். என்ன ஞானத்தை கேட்கணும்? ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தணும். என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன குடும்பத்தை நடத்தலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு சலாம் அலைக்கும் என்று சொல்லாமல் இருக்கணும்னா, இல்லை வேற ஏதாவது அரோகரா போடாமல் இருக்கணும்னா, இல்லை கோவிந்தா போடாமல் இருக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்? அருமையாய் நடத்தக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். இறங்கி போக வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குறீங்களோ அவ்வளோக்கு இறங்கி போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கிங்க. எல்லாவற்றையும் ஈடேறுவதற்கு நாம் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னார் பவுல் சொன்னார். எல்லாருக்கும் என்ன பண்ணார்? எல்லாமாமான. என் குடும்பம் ரட்சிக்கிறதுக்கு நான் எவ்வளோ டவுன்ல ஒன்றா இறங்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னைக்கு இறங்கலைன்னா, குடும்பத்திற்காக நீங்கள் இறங்கலைன்னா, நீங்கள் எப்படி மாறுறீங்கன்னா, அடுத்த வசனத்தில் பாருங்க சொல்கிறாங்க. எப்படியா? இப்போ பாருங்க, இப்போ குடும்பத்தில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சபைக்கு வராரு பவுல் அடிகளார். சபைக்கு வராரு. நீ குடும்பத்தையும் நடத்த முடியலன்னா அடுத்தது சபையில் நீ விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? இருமா படைந்து. அப்போ இருமாப்புன்னா என்ன? சம் கைண்ட் ஆஃப் ஈகோ. நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். இப்போ புரியுதுங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருக்கட்டும், சண்டை இருக்கட்டும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன இருக்கட்டும்? பட் இட் ஷுட் நாட் பி இன் த ஈகோ. ஈகோ இருக்கக்கூடாது. சண்டைன்றது சாதாரணமாக வரும். ஆனால் அன்பு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த பேசிக் அன்பு இருந்ததுன்னா இந்த ரெண்டுக்குள்ளமே என்ன போகக்கூடாது? இருமாப்பு வராது, ஈகோ வராது. சண்டை நடக்கும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் லவ் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? பேசிக்காக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னு சொல்கிறது டாமினேஷன். அதுக்கு பேர் தான் என்னது? மேல் டாமினேஷன். இன்றைக்கு அதனால தான் குடும்பம் என்ன செய்யுது? பிரிஞ்சு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஸோ இங்கே அதான் சொல்கிறார், அவன் இருமா படைந்து. ஓ மை காட், எங்கே போய் நிற்குதுமா இது? ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை தான். எங்கே சொல்கிறார் பாரு, அவன் இருமா படைந்து பிசாஸ் அடைந்த ஆக்னிலே விழாதபடிக்கு. நூதன, அவனுக்கு பேர் என்னது? மை காட், ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் டைவர்ஸ் நிறைய போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஈஸியான வார்த்தை டைவர்ஸ். அந்த பிள்ளைகள் தான் போன போக்கில் என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை, கிறிஸ்துவின் பிரகாரமாக நான் என்ன செய்யல. இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம் இருக்குது? நம்ம மேல் டாமினேஷன்ல என்ன தெரியுமா ப்ராப்ளம் இருக்குது? நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? ஈகோ, இருமாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாராள் கிட்ட சொல்லவே இல்லை. பயம். எப்படி? ஈசாக்கை கொண்டு போறதுக்கு சாராள் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா பயம். ஏன்னா மனைவி என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கணும். கர்த்தர்கிட்ட ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் என்ன செஞ்சோம்? கேட்டு வாங்கணும். இப்போ கர்த்தர் கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி கொண்டு போறியேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அல்லேலூயா.
ஆமென். சில காரியங்களை எதை நாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், எதை நாம் சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. அவ்வளோதான். He should manage. எதை சொல்லணும் மனைவி கிட்ட, எதை சொல்லக்கூடாது கர்த்தர் வைத்திருப்பார். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுல சில காரியங்கள் முடியாது. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த அக்னியிலே அவன் விழாதபடிக்கு அவன் எப்படி இருக்கக்கூடாதான்? நூதன சீஷனாய். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நூதன சீஷன் எப்படி, எந்த லிஸ்ட்ல வருவான்னு. 2 தீமோத்தேயு 3:4 துரோகிகளாயும், பாருங்க, துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. எந்த லிஸ்ட்ல வருவாங்க? நூதன சீஷன் எந்த லிஸ்ட்ல வராரு? துரோகிகள்லாம் கிடையாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்கள். தேவனுடைய வார்த்தை வருது, உன் பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்குது பார். உன் பிள்ளைகள் நாளைக்கு என்ன பண்ண தெரியுமா? யார் தெரியுமா? முதல்ல கிறிஸ்துவை மறுதலிக்கிறவளாய் காட்டுவார் தெரியுமா? நம்ம குடும்பம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சரியாக வாழல, நான் எதை பின்பற்றணும் அது டிசைட் பண்ணுது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது கடைசி காலம். இறங்கி போகிறதுனால நமக்கு ஒன்றும் கிடையாது. அவன் பொண்டாட்டி தாசன் சொல்லிட்டு போ. நான் கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திட்டேன், என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்திட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரவாயில்ல. ஆபிரகாமுக்கு தெரியும் மனைவி சொல்கிறது என்ன கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் தேவனுக்கும் கீழ்ப்படிவார், சில வேளையில் மனைவிக்கும் கீழ்ப்படிவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சந்ததியை உண்டாக்கிட்டார், மனைவிக்கு கீழ்ப்படிந்து எதிரியை உண்டாக்கிட்டார். அப்படிதானே? அல்லேலூயா, அப்படிதானே? தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணார்? தவறு பண்ணாத மனுஷனே இருக்க மாட்டான். தவறு பண்ணாத ஆபிரகாம்லேருந்து தவறு பண்ணுறவன் தான். அப்படிதானே? ஆபிரகாம்லேருந்து தவறு பண்ணுறவங்க தானே. ஆனால் திருந்தி கொள்ளுகிற தாவீதை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. திருந்துகிற தாவீதை போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது பலனை என்ன செய்றாங்க? ஆமென். Glory to Jesus. அது வேண்டாம், நாம் திருந்திக் கொள்வதற்கு தான் நமக்கு வழி. அல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தரை பற்றி நமக்கு சந்ததிக்கு சொன்னாதாங்க, நம்ம சந்ததிக்கு வாழ்ந்து காட்டினாதாங்க கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். எது உங்களுக்கு முக்கியம்? பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எனக்கு எது முக்கியம்? கர்த்தருடைய ஆலோசனை என் வீட்டில் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தருடைய ஆலோசனை? ஆமென். அதான் வேத வசனம் கிளியராக சொல்லும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? உன் பிள்ளைகளை குறித்து திட்டங்களை நான் உனக்கு மறைக்க மாட்டேன் என்று சொன்னா, நீங்கள் ஆபிரகாமை போல வாழணும். ஆமென். உன் பிள்ளைகளை குறித்து யாருக்கு நல்லா தெரியணும் தெரியுமா? நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியணும். அப்படின்னா அவர்களுக்கு குட்டெல்லாம் வெளிப்படணும்னா அந்த ஞானத்தை, அறியக்கூடிய ஞானத்தை யார் வெளிப்படுத்தணும்? நல்லா தெரிஞ்சுங்க, உள்ளுக்குள்ள வியாதியை டாக்டர் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு உண்டான வைத்தியம் கிடைக்கும், மருந்து கிடைக்கும். கண்மூடித்தனமாக நம்ம என்ன செய்ய முடியாது? பிள்ளை மேலே நம்பிக்கையாக இருக்க முடியாது. அவர்கள் செய்கிற தவறுகள் நமக்கு தெரிஞ்சாதான் அதை திருத்துவதற்கு உண்டான காரியங்களில் நாம் முற்பட முடியும். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். குடும்பத்தில் எதையெல்லாம் ரைட்டாக செய்யணும், எதெல்லாம் தப்பாக செய்யணும். நம்ம தாய்மார்கள்லாம் ஒருபடி மேலே. பிள்ளை தப்பாக செஞ்சால் கூட இல்லைன்னு வாங்க, தெரியும் இவன் செஞ்சது தப்புன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்?
இல்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னா புள்ள ஒழுங்காக வளராது. அல்லேலூயா. பிரம்பு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வேணும்? ஆமாம், தோலுக்கு மேலே மிஞ்சிட்டானா நீங்கள் பிரம்பு எடுக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவனை மாற்றும். அவன் பின்மாற்றத்துக்கு போனாலும், இயேசுவை விட்டு தள்ளி போனாலும், நீ தேவனோடு கூட எங்கள் அப்பா வாழ்ந்தான், எங்கள் அம்மா வாழ்ந்தாங்கள் என்று சொன்னால் கண் முன்னால் கூட அவனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ உண்மையாய் வாழு தேவனோடு கூட. நீ உண்மையாய் வாழு. தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிறிஸ்துவ லைஃப்பில் உன்னை பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதித்ததை போல என்னை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் டிசிப்ளின், நான் டிசிப்ளினாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், சபைக்குள்ளே 1008 ப்ராப்ளம், அவர்கள்லாம் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னா. இந்த ஆள் உத்தமனை போல இருந்தான், கட்சியில் இவன் தான் பெரிய ரோகம் இருக்கிறான். பேர்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் போய் உட்காந்து யாரை சொன்னார் அண்ணன்னு கேட்கக்கூடாது. நம்ம பெண்கள் புத்தியெல்லாம் அப்படி தான் இருக்குது. பின்னாடி போய் யார் இந்த, நீ ஒழுங்கா இரு, நாளைக்கு நீ விழுந்து போவாத. உண்மையா இல்லையா? சொன்னது உண்மை. இதோ இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அதனால் நான் சபைக்கு வரல. இந்த ஆள் தான் பெரிய ரோகாரம் தான். மொத்தவங்களை கை காட்டும் பொழுது நீ ஒழுங்கான வாழ்க்கையில் இல்லை. பிள்ளைகள் எப்படி ஒழுங்கான வாழ்க்கையில் இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால தான் பிள்ளைகள் என்ன செய்யுது? நீ கிறிஸ்துவோட வாழல, பிள்ளையும் கிறிஸ்துவோட வாழ மாட்டேங்குது. இது உண்மையான வலியோட நிதர்சனம். அதனால தான் பிள்ளைகள் ஏதோ ஒரு நாமத்துக்குள்ளாக போகிறது, அந்நிய நாமத்திற்குள்ளாக அது சென்று கொண்டிருக்கிறது. என் ஜனமே, இன்னும் தேவனை உங்களை பார்த்து, அதுங்க உங்களையும் என்னுடைய லைஃப்பை பார்த்து, நம்ம பாடுறத அது பாடும், நம்ம ஜெபிக்கிறத அது ஜெபிக்கும், நம்ம துதிக்கிறத அது துதிக்கும். ஆனால் நம்ம வாழறத அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா தான் நம்ம தேவனோடு கூட அதுவும் வரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். அதனால தான் உன் பிள்ளைகளுக்குடைய குறித்த காரியம் உனக்கு ஆண்டவர் மறைக்கக்கூடாதுன்னா, நீ ஆபிரகாமை போல நீ வாழ்ந்தா தான். ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவனுடைய சந்ததியை. ஆபிரகாம் மட்டும் எப்படி வந்தார்? ஆபிரகாமை தானே முதல்ல ஒரு சந்ததியாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட அந்நிய சந்ததியிலேருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின பிறகு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு. என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறான்னா, இவன் அவருடைய சந்ததியை வழிநடத்துவான். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிதலை அவன் எப்படிலாம் கீழ்ப்படிவார், அப்போ ஆண்டவருக்கு எப்படிலாம் கீழ்ப்படிவார்னு பிள்ளைக்கு தெரியும். கண்டிப்பாக எங்கள் அப்பா தேவனுடைய வார்த்தைக்கு நிச்சயமாய் கீழ்ப்படிவார் அப்படின்னு பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அந்த கீழ்ப்படிதல், அவர் எப்படிலாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறாரோ அதே போல் அப்பா போலவே புள்ள வரும். அல்லேலூயா. அதை தான் அவன் நீ எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறியோ அதுதான் புள்ளையும் உன் கீழ்ப்படியும். நீ தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா உன் புள்ள கீழ்ப்படியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமின் நாட்களில் இல்லை 26, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எங்க போகாம, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
ஆபிரகாம் சொல்றாரு, உங்க அப்பா என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராகிலே. அவ்வளவுதான், போதும். அவர் சொன்னார், நீ எங்க போக கூடாதுன்னு சொன்னாரு? எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. அது கீழ்ப்படிந்து என்ன பண்ணா? கேராகிலே அவன் தங்கி இருந்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போனான். எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்தான். இன்னைக்கு அவன் புள்ள எப்படி இருக்கிறான்? இதில் ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? இது ரெண்டும் பொய்க்கு பித்தலாட்டம். அப்பனும் பிள்ளையும் பொய் சொல்றதுல நம்பர் 1. தெரியுமா தெரியாதா? அங்க பார்வோன் இடத்துல ஆபிரகாம் என்ன சொல்றான்? தன் மனைவிய எதுக்கு? என்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்து என்ன சொல்லிட்டான்? இது என் சகோதரின்ட்டான். புள்ள இந்த இடத்துல என்ன பண்ணாரு? அபிமெலேக்குக்கு பயந்து உன் சகோதரின்ட்டார். இந்த 2 பேருக்குமே தரிசனமாகி தேவன் காப்பாத்தினார். பொய் சொல்றவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது 2மே பொய் சொல்லியிருக்குது. ஆமென். பொய் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மாற்றிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்பனை போலவே இருக்குது பிள்ளையும். ஹல்லேலூயா, அப்படி தானே? ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா, இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆமென். ஆனால் கீழ்ப்படியதில் எப்படி இருக்கிறான்? அப்பா மாதிரியே இருக்கிறான். ஹல்லேலூயா, கீழ்ப்படியல். ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்யல? பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் மறைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? ஆமென். ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தி என்ன செஞ்சார்? காட்டினார். ஏன்னா ஆபிரகாம் அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிந்திருக்கிறார். அதே மாதிரி தான் ஈசாக்கு என்ன அவர் சொல்லுகிறாரோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கு என்ன செய்வான்? அப்படியே கீழ்ப்படிவான். ஆமென். நீங்களும் நானும் வந்தோன்னு வச்சுங்க, அவன் எந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் அதை சொன்னார், எந்த சிச்சுவேஷனில் அவன் கீழ்ப்படிதான் தெரியுமா? இதை செய்யாதன்னு சொன்னான். நம்ம அதை தான் என்ன செய்வோம்? நல்லா சொல்லுங்க. இது ரொம்ப வறண்டு போயிடுச்சு, பஞ்சமாக இருக்குது. கேரளா அந்த நாட்டில் என்ன இருந்தது? என்ன இருந்தது? பஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ எங்கே போவாத? ஆண்டவர் சொன்னார், நாங்கள் விசாகப்பட்டினம் போனோம், நாங்கள் பாம்பே போனோம், நாங்கள் அங்கே போனோம், எவ்வளோ காரியம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், அங்கே போவாத, இங்கே இரு. ஊழியக்கார் மூலிமா சொன்னார், போனோமா? போகல. ஆமென். கீழ்ப்படி இருந்தது. கீழ்ப்படிந்து. அப்போ கீழ்ப்படிகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? ஆமென். கீழ்ப்படிகளுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருந்தது. 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உன்னை எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே விதை விதை. அல்லேலூயா, ஆமென். விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமா? இதுதான் நமக்கெல்லாம் சத்தியம். எப்படின்னா மாறுமாறா பிரிச்சு போனோம். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடம் பஞ்சமாக இருந்தாலும் அங்கே விதை விதைக்கிற பொழுது கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் அதை பார்க்கணும்.
என் தகப்பன் பஞ்ச காலத்தில் இருந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, பஞ்ச காலத்திலும் கர்த்தர் என் தகப்பனை நடத்தினாரே, என்னை ஏன் நடத்த மாட்டாரு? ஏனென்றால் உன் தகப்பன் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்ததினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிறார். உன் பிள்ளைகள் அதை பார்க்கணும். உன் பிள்ளைகள் வாழ்கிறதை பார்க்கணும். கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறதை பார்க்கணும். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதை பார்க்கணும். சண்டே என் தகப்பன் ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டாருங்க. என் தகப்பன் எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என் தகப்பன் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாருங்கன்னு உன் பிள்ளை சொல்லுமா? உன் பிள்ளை சொல்லுமா? அப்ப நீ பாக்கியவதி. உன் பிள்ளை எழும்பி உன்னை சொல்லணும், நீ பாக்கியவதி, நீ கர்த்தரோடு கூட இருக்கிறவள், நீ கர்த்தரோடு கூட இருக்கிறவள், நீ பாக்கியவதி. எங்கள் அம்மா எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டாங்க, சண்டே என்ன பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்காகவும் ஆண்டவர் நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் போனீங்களாம்மா, சண்டே வந்தீங்களாம்மான்னு கேட்டால் தெரியாது, வரல. இதை நான் எப்படி நம்புறது? பிள்ளையே நம்பாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. எப்படிங்க சாட்சி வெளிப்படும்? எப்படி சாட்சி வெளிப்படும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எவ்வளோ நஸ்ரேனாக வளர்த்தாங்க. யார்? சிம்சனோட அப்பா மனோவா, தாயார் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? யார? அப்பேற்பட்ட சிம்சோனு திடீர்னு தெலீலா கிட்ட தெளிச்சு விட்ட மாதிரி தெலீலா கிட்ட போயிட்டான். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனால் அவன் ரட்சிப்பு கடைசியாக நிறைவேறினது. ஏன்னு சொன்னா, அவர்கள் தகப்பனையும் தாயையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டருக்குள்ளே மறுபடியும் என்ன செய்வாங்க? எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தாங்க, எங்கள் அம்மா எப்படி கிறிஸ்துவோட வாழ்ந்தாங்க, நான் ஏன் வாழாமல் போயிட்டேன், இது என்னுடைய தவறுன்னு அவன் எப்போ நினைக்கிறானோ அவன் மறுபடியும் என்ன செய்வான்? எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் நினைக்காதீங்க, இழக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய நேரம். நான் எதில் ஈகோவில் இருக்கிறேனோ அந்த ஈகோவில் இருந்து நான் என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு கம் பேக். ஏலி த குட் மென்டார், ஏலி குட் மென்டார், நல்ல ஒரு வழிகாட்டி. யாருக்கு? சாமுவேலுக்கு. ஏலி வெரி குட் மென்டார், வெரி குட் மென்டார், நல்ல வழிகாட்டி. ஏலி நினைச்சிருந்தா சாமுவேலை வளர விடாமல் பண்ணியிருக்கலாம், தெரியுமில்ல? ஏலி நல்லவர், ஏலி நல்லவர். ஏன்னா அங்கே நல்ல ஒரு ஆளை என்ன செஞ்சார்? சாமுவேல் என்ன செஞ்சார்? அவன் பிள்ளையாண்டான் வளர்ந்தான். பிள்ளையாண்டான் வளர்ந்து எல்லாருக்கும் பதிப்புள்ளவனாய் மாறினான் என்று சொன்னால், அந்த பிள்ளை அவன் வழிகாட்டி யாரு? ஆசாரியன். ஆசாரியன் இல்லை, ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன். ஏலி யாரு? பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் நல்ல சாமுவேலுக்கு வழிகாட்டியாக இருந்தான். தன் குடும்பத்திற்கு அவன் வழிகாட்டியா இல்லை. தன் குடும்பத்திற்கு. நான் கேட்குறேன், ஏலி தன் பிள்ளைகளுக்கு எச்சரிக்காமல் இருந்தாரா? ஏலி எச்சரிச்சாரு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்பட்டுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்களை மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர். இப்படி ஒரு சந்ததி கர்த்தரோடு கூட நல்லா வாழும் பொழுது, ஏலி கர்த்தரோடு கூட இருந்தாரா இல்லையா? ஆனால் பிரத்யட்சமான வார்த்தை அன்னைக்கெல்லாம் இல்லை. ஆனால் ஊழியம் செய்தார், வந்தார், போனார், தன்னை நல்லா காத்து கொண்டார், நல்லா நன்றாக இருந்தார். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன்
யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை ஆமென். இருபத்தி 7வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலி. யார் வந்து சொல்றது தெரியுமா? சாமுவேல் சொல்லல, சாமுவேல் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்றது யார் தெரியுமா? ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்து ஒருவன் ஏலியிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்தின் பார்வோன் வீட்டிலே இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்திலே ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலியெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை. அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்ல வருகிற காரியம், உன்னுடைய காணிக்கையெல்லாம் உன்னை நான் பெருக்கி கொடுக்கும் பொழுது நீ கொழுத்து போய் என்ன செய்கிற? ஆமென். பாவத்திலே விழுந்து போகிறாய். இன்னைக்கு சபை சிறிதாக இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை நடத்தப்படுகிறது. சபை பெரிதாய் வளர்ந்த பிறகு உங்களுக்கு தெரிந்த சபைகளில் ஏராளமாக இருக்கிறது. இன்னைக்கு பிளவு வந்து விடுகிறது. இது எதற்காகனா ஊழியத்திற்கான பிளவு கிடையாது. காணிக்கை கொழுத்து போய் வந்ததுனால அதை உதைக்கபடியான காரியங்கள். ஆண்டவரே, அதனால தான் என் பொண்ணு 2 பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். இந்த மெசேஜில் 2 பொண்ணுங்களும் காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், உன்னுடைய சந்ததியில் கிழவன் ஒருவன் கூட இருக்க மாட்டான். ஏலியை பார்த்து சொல்கிறான், உன் சந்ததியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இளம் வயதிலேயே இறந்து போவார்கள் எல்லாரும். அவன் குடும்பத்தில் என்னன்னே தெரிலப்பா. வாலிப பிள்ளைங்களாம் இருக்குதுங்க, எல்லாம் இறந்து போதுங்க. சொல்கிறோம்ல, நம்ம உலக பிரகாரமாக சொல்கிறோம்ல. எக்கபோத். கர்த்தருடைய மகிமை விட்டு விலகிறது. கர்த்தருடைய மகிமை விட்டு விலகி போயிடுச்சுன்னா ஊழியம் செய்து பிரயோஜனம் இல்லை. ரீகாராபா, நடுங்க வேண்டாமா? எனக்கு நடுங்குது, எனக்கு நடுங்குது, எனக்கு நடுங்குது. ரிபா தல்லா காராபா. உன் பிள்ளையை மேன்மைப்படுத்துவானேன்? உன் பிள்ளை பாவம் செய்தால் பாவம் தான். சொல்வதற்கு திராணி இருந்தா நம் வாயிலே சோரை கர்த்தர் வந்து ஊட்டுவார். யார் கையை நான் ஏந்த வேண்டியது அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்காக ஊழியத்தை விட்டு விடாதே. அவருடைய சந்ததியிலிருந்து, ஏலியோட சந்ததியில் நல்லா தெரிஞ்சுங்க, பழைய ஏற்பாடு காலங்களில் வேறு வழியே கிடையாது. ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் யாருக்கு எதில் வரணும்? ஊழியத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் அபியத்தர் வந்தாங்க, எல்லாமே இவருடைய சந்ததி தான். ஒரு காலகட்டத்துக்கு மேலே தாவீது வரும்போது அப்படியே சாதோக்குக்கு சேர்ந்து திரும்பி போச்சு. ஆமென். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் எல்லாம் ஊழியம் செஞ்சுருந்தாங்க. சபைகள் எல்லாம் மூடப்பட்டு இன்னைக்கு யார்கிட்ட போயிடுச்சு? வேறு யார்கிட்டயோ போயிடுச்சு. அதனால தான் சாதாரணமானது இல்லைம்மா. நான் வாழுகிற வாழ்க்கை என் பிள்ளை வாழணும். பிள்ளை என்னை காட்டிலும் எப்படி இருக்கணும்?
பெரிதானவர்களை செய்யணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காட்டிலும் நீங்கள் பெரிதானவர்களை செய்வீர்கள். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். நம்ம பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஆபிரகாமை போல தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை ஈசாக்கு பார்த்ததை போல நான் வாழ நான் முன்படுகிறேன். ஏலி வாழ்ந்தான் என்று சொன்னாலும் பிரத்யட்சணமான வார்த்தை அந்த இடத்துல இல்லை. அப்போ இப்படி இருந்தால் இப்படி ஊழியம் பண்ணணும், இப்படி செய்யணும், ஞாயிற்றுக்கிழமைனா பாடணும், அப்படி இல்லை ஊழியம். ஊழியம் என்பது டிஃபரண்ட். ஆண்டவர் சொல்றது, உன்னை அர்ப்பணி, உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை சாதாரணமானது அல்ல. 1000 தலைமுறைக்கும் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிற தேவன், உம்முடைய வருகை மாத்திரம் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? எப்படி நடக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. முதல்ல உங்கள் பிள்ளைகள் தான் எழும்பி உன்னை என்ன செய்யணும்? பாக்கியவதி, என் தாய் பாக்கியவதி. என் தாய் கர்த்தரோடு கூட வாழ்ந்தவள், என் தகப்பன் கர்த்தரோடு கூட வாழ்ந்தவர், நான் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த சந்ததியை விட மாட்டாரு. மனம் திரும்ப கர்த்தருக்கு ஏதுவான கனியை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். நான் வாழணும் கிறிஸ்துவோடு கூட. நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணும்? வாழணும். உலகத்திலேயே நாட்டமாக இருக்கிற நீங்கள் வெளியே வாங்க. என் பிள்ளை ஃபாரினில் இருக்கிறான், என் பிள்ளை அங்கே இருக்கிறான், பெருமையை பேராட்டுறீங்களே. உன் பிள்ளை கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறானா? உன் பிள்ளை கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறானா? சபைக்கு போகிறானா? சபையில் வளர்றானா? சபை ஊழியத்தில் செய்கிறானா? கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நீ கற்றுக் கொடுத்தியா? நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திய வாழ்க்கை உன் வாழ்க்கையில் பார்க்கணும். உன் பிள்ளை எழும்பி சாட்சி சொல்லணும், எங்கள் அப்பா கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர், ஆபிரகாமுடைய சந்ததி கர்த்தர் கைவிடாது இருக்கிறார் என்று சொன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு வேறொரு சந்ததியாய் மாறாதபடிக்கு எழுந்து நிற்போமா? ஜீசஸ்.